பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். மகான்களின் மகத்துவம் 84. பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களாகிய பாரத தாய் அவர்களுக்கு என்னென்ன பணிகள் உள்ளது என்பதை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுடைய பெயரில் உள்ள அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களாகிய பாரதத்தாய் அவர்களின் பெயரில் உள்ள சொத்துக்களில் மட்டுமே பணிபுரிய வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் புற வாழ்க்கையில் உள்ள தொடர்பில் இருந்து கொண்டுதான் மக்களுக்கு பணி செய்ய முடியும். மக்களோடு மக்களாக இருந்துதான் பணி செய்ய முடியும். ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. ஆகவே இறைவன் வகுத்த வாழ்க்கை முறையை எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து அவர்கள் பிணிகளை தீர்க்க முடியும். ஆகவே அதை கலகம் செய்தோ அவநம்பிக்கையில் குற்றம் குறை கண்டோ குரணி பேசி அவதூறுகளை பரப்பி புரியாதவர்கள் செயல்படும் பொழுது பேராசை காரணமாக சில பொருள்களை தன் வீட்டுக்கு எடுத்து செல்வதோ பொருள்களை சேர்த்து வாங்கி அவர்கள் பெயரில் வாங்கி அந்த பொருளை தன் இருப்பிடத்துக்கு எடுத்து போவதும் இதெல்லாம் செயல்பட்டால் பணியாட்களை செயல்பட விடாமல் பணியாட்களை பணி செய்ய விடாமல் தடை ஏற்படுத்தினால் கடுமையான துன்பத்துக்கு ஆளாகுவார்கள் என்பதை நான் இறைவன் உத்தரவின்படி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே மக்கள் பணி தொடர்ந்து நடக்க வேண்டுமென்றால் அவர்கள் என்ன பணி உருவாக்கி வச்சிருக்கிறார்களோ அந்த பணிகள் தொடர்ந்து நடக்கப்பட வேண்டும். ஏனென்றால் குடும்பத்தில் உள்ள கடமைகள் முடியும் வரை புற வாழ்க்கை தொடர்போடு அவர்கள் இருந்துதான் முடிக்க முடியும். ஆகவே ஆசிரமம் மடம் இப்படியெல்லாம் வாழ்வார்கள் அவங்க அப்படின்னு சொல்லி கற்பனை எல்லாம் செய்ய தேவையில்லை. இந்த காலத்துக்கு எப்படி அவங்க வாழணுமோ அப்படி வாழ்வாங்க. அந்தந்த காலத்துக்கு என்ன மாதிரியான குடும்ப அமைப்போ இல்லை துறவு அமைப்போ எப்படி அமைந்ததோ அப்படிதான் வாழ முடியும். ஆகவே இவங்கள மாதிரிதான் இவங்க இருக்கணும், அவங்கள மாதிரிதான் இருக்கணும், இவங்க ஆணா இல்லை ஏன் பெண்ணாக, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லாத கற்பனைகள்லாம் சேராமல் நமக்கு என்ன தேவை, அன்போடு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு மரணத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன, அதாவது அவங்களுக்கு எப்படி வேணாலும் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். காரணம், உதவி செய்யும் போது நற்பலன் அவரவர் குடும்பத்துக்கு போய் சேரும் என்பதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. ஆகவே அவர்கள் எங்கு பணியை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அங்கு மட்டும்தான் பணிபுரிய வேண்டும். அவர்கள் பெயரில் உள்ள சொத்துக்களில் அவசியம் பணிபுரிய வேண்டும். ஆகவே அங்க அதாவது பாத்திரம் கழுவி கொடுக்குறதோ அல்லது இளநீ வெட்டி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இல்லை வெளியில கூட்டு போயிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினைக்கக்கூடாது. கட்டிட பணியில் என்ன இருக்கு அது பார்க்கணும், நேர்மையா இருக்கணும். முதல் தரம் வாய்ந்த பொருள்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு செயல்பட வைக்கணும். பணியாட்கள் தடையில்லாமல் இருந்தால் அதெல்லாம் நீக்க வேண்டும். அதுதான் புண்ணிய பலனாகும். எதையுமே செய்யாமல் எனக்கு இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு கால் மேல் கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் அவமதித்தால் அத்தனை துன்பங்களும் அவங்க சுமந்து செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை, சத்திய உண்மை. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அன்போடு இருந்தால் அன்பை அள்ளி செல்கின்றார்கள். குற்றம் குறை கண்டால் குற்றங்குறைகளை அவர்களிடம் உள்ள
தீவினைகளை அள்ளி செல்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே குற்றம் குறை காணாமல் அன்போடு இருந்து பண்போடு இருந்து பணி செய்ய வேண்டும். அவர்களுடைய உத்தரவு கேட்காமல் யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள்ட்ட பேச வேண்டும். மணிக்கணக்காக அலைபேசியிலோ மற்றவர்களிடம் பேசியிருந்தால் எந்த உபயோகமும் இல்லை. ஒரு அன்போடு உரையாட வேண்டும். கலந்து உரையாடிதான் முடிவுகளை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தவறு. கலந்து யோசிச்சு இது இப்படி செய்யலான்னு இருக்கேன், இப்படி செய்யலாமா, இது பண்ணலாம் அப்படின்னு கலந்துரையாடணும். அந்த பொறுமை கூட இல்லை என்றால் அப்போ வருகின்றவருக்கு நற்பலன் கிடைக்காது என்பதை அன்போடு தெரிவித்துக்கணும். ஆகவே அன்பு செய்ய வேண்டும், பண்போடு நடந்து கொள்ள வேண்டும், பொது இடங்களில் பணிவோடு இருக்க வேண்டும். ஆகவே அவரவர் பலனடையதான் மகான்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது என்பதை புரிந்து அறிந்து அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.